திமுக ஆட்சியில் மக்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாட்டிற்கே முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் கூறினார். எல்லாமே மக்களுக்கு, நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இன்னைக்கு திமுக ஆட்சி எதுவுமே மக்களுக்கு செய்யல, மக்களுக்கான ஆட்சி கொடுக்கறது இல்ல, மொத்தம் சொராண்டி எடுத்துட்டாங்க. தமிழ்நாடு மக்களை எப்படிலாம் வஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துச்சுட்டாங்க. ஸோ அந்த நிலைமையில இருக்கும்போது கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் சார்ந்த ஒரு மக்களுக்கு ஆட்சி கொடுக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. அதிமுக பொதுக்குழுவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். தரப்பட்ட மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே ஆட்சி, ஒன் அண்ட் ஒன்லி ஆட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி அந்த எடப்பாடியோட தலைமையில் மலர்வதன் மூலம்தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கின்ற நிலைமை இருக்கும். இன்றைக்கு என்ன நிலைமை? வேங்கை வயலிலிருந்து இன்றைக்கு வெள்ளம் வரை இந்த கடுமையான அளவிற்கு மக்கள் இன்றைக்கு பாதித்திருக்கின்றார்கள். கள்ளச்சாராயம் முதல் கஞ்சா வரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு தலைவிரித்தாடுகின்றது. இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் இன்றைக்கு சீரழிகின்றது. அதை பற்றியெல்லாம் இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் கவலைப்பட்டதால் இல்லை. ஆனால் எங்கும் எதிலும் ஊழல் என்ற அடிப்படையில் இன்றைக்கு எல்லாவற்றையும் இன்றைக்கு சுருட்டி ஒரு குடும்பம் மட்டுமே இன்றைக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்கின்ற அந்த ஒரு கொடுங்கோன்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஆண்டு 2026 ஆண்டு. அந்த 2026 ஆண்டில் நாம் ஒற்றுமையோடு, சண்முகம் சொன்னது போல நாம் அனைவரும் ஒன்று திரண்டால் நிச்சயமாக இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பி நாட்டுக்கு மீண்டும் அம்மாவுடைய அரசை அண்ணன் எடப்பாடியோட தலைமையிலே கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சியுடைய செயல்பாடுகளில் மக்களுக்கு சொல்லுங்கள். நம்முடைய ஆட்சியுடைய செயல்பாடுகளை மக்களுக்கு சொல்லுங்கள். இந்த ஆட்சியுடைய ஏதோச்சதிகாரத்தை மக்களுக்கு சொல்லுங்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடிக்கப்பட்டதெல்லாம் மக்கள் முன் நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும். ஒரு கதை ஒன்று சின்ன சொல்லி முடிச்சிடறேன். அதாவது கரிசல் காட்டு கடிதாசி கி ராஜநாராயணன் அந்த கிராமிய இந்த சூழ்நிலை வச்சு அந்த கதைகளை எழுதுவார். பொதுவாகவே ஒரு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பார்த்தா அந்த கேரக்டர் ஒத்து இருக்குன்றதுக்கு அந்த மரபணு கதை ஒன்று இருக்கும். அந்த மரபணு கதையில் ஒரு கிராமத்தில் சொல்வார் அவர், தோல் இருக்க சுலா விலங்கி கதை. அதாவது பலாப்பழம் அப்படியே இருக்கும், ஆனால் உள்ள இருக்க சொலையை மட்டும் அவன் எடுத்துருவான். அப்படிப்பட்ட கில்லாடி திருடன். அந்த திருடன் யாருன்னு தெரியும் தமிழ்நாட்டில் இன்னைக்கெல்லாம். அவர் ஒரு நாள் அந்த கிராமத்தில் அவருடைய பையன் ரொம்ப விளையாடிட்டு எதுலேயுமே ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டு இருப்பான். இவருக்கு பெரிய கவலை, என்னடா இது இந்த மாதிரி பையன் பொறுப்பு இல்லாமல் விளையாடிட்டு இருக்கானே, சரி நமக்கு தெரிஞ்ச கலையை நம்ம கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்றாரு அவர், இப்படி வாழை. அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திமுக குறித்த பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அத்தோடு திமுக ஆட்சிக்கு 2026 முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் பேசியிருக்கிறார்.